சின்ன தேங்காயாக இருந்தால் ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துக்கலாம், பெரிய தேங்காயாக இருந்தால் அரை மூடி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் 5 6 வரமிளகா 3 பச்சை மிளகா எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கருக்காமல் அந்த ஒரு கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணியில் வந்துட்டு தயிர் ஊற்றி இந்த மாதிரி போட்டோன்னா கருக்காமல் இருக்கும். இது வந்து அரைச்சி வச்சாச்சு, தேங்காய் விழுது அரைச்சும் வச்சாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு பருப்பு அவசியமே கிடையாது தான், பட் பருப்பு வச்ச குக்கர் அப்படிங்கிறதுனால நான் அதிலையே போட்டு வேக வச்சுக்கிறேன். இது எல்லா வாழைத்தண்டையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்பூன் கணக்கில் ஒரு 2 ஸ்பூன், அதாவது எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்க வேண்டியது. சேர்த்துட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் விட்டால் போதும், நல்லா அது வெந்துடும். குக்கரில் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா, சில வாழைத்தண்டில் வந்து நார் நிறையா இருக்கும். அப்போ வந்து குக்கரில் வேக வச்சோன்னா அதெல்லாம் வந்து கிண்டும் போது வெளியே வந்துடும். அதனால் இது வந்து 2 கப்பு தயிரில் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் விழுது, அதை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. எடுத்ததும் தண்ணி வந்து அளவு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும், அப்போ தான் திக்காக கிடைக்கும். ஒருவேளை தண்ணி ஜாஸ்தி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்துருங்க. இது வந்து தண்ணி அளவு வந்து அந்த வாழைத்தண்டு முழுகிற அளவு தண்ணி வச்சா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா நார் வந்து அப்படியே வெளியே வந்துடும். இது வந்து நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதெல்லாம் இதில் விட்டுட்டு ஒரு மேலாக ஒரு கொதி வரும். இந்த மோர் குழம்புக்கு கொதிக்கிற மாதிரி மேலாக ஒரு கொதி மாதிரி வரும், ஒரே ஒரு கொதி. அது வந்ததும் நம்ம அணைச்சிடலாம். அணைச்சிட்டு நல்லா ஒரு குழம்பு கரண்டி இருந்ததுன்னா நல்லா ஒரு 2 கரண்டி வந்து தேங்காய் எண்ணெய் தான் விடணும், வேறு எந்த எண்ணெயும் நல்லா வாசமாக இருக்க தேங்காய் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா வாழைத்தண்டு மோர் கூட்டு ரெடி.